ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? காலை வணக்கம். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு சொல்லப்போகிற வாக்கு தத்துவம் என்னவென்றால் ஏசாயா 43 அதிகாரம் 12 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்களில் அநேக புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனையோ நாட்களாக இந்த காரியங்கள் நடக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது இன்றைக்கே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை அறியீர்களா? நம்ம அறியாமல் இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரம் அப்படின்னா தண்ணி இல்லாத காடாக இருக்கும், ரொம்ப பாலைவனமாக இருக்கும். அந்த இடத்துல கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்ததாக அவாந்தர வெளி, அதுவும் ஒரு வனாந்தரத்தை போல காணப்படும். மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட அந்த ஏரியா அவாந்தர வெளின்னு சொல்லக்கூடியது. அந்த ஏரியாவில் என்ன செய்யப்படுறார்? ஆறுகளை உண்டாக்குவேன். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை காணப்படலாம். நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்கப் போகிறார். அடுத்ததாக அவாந்தர வழியிலே ஸ்தோத்திரம் ஆறுகளை உண்டாக்கப் போகிறார். ஆறுகள் அப்படின்னா ஆசீர்வாதங்களை நமக்கு உண்டாக்கி தரப்போகிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு வனாந்தரமான வாழ்க்கையில் நல்ல செழிப்பையும் அவாந்தர வழியிலே நம்ம செல்கிற வாழ்க்கையும் சீராக்குவார். நம்ம ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்திலே நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அவர் பாதத்தை ஒவ்வொரு நாளும் முத்தம் செய்ய வேண்டும். அவ்வாறு நம்ம செய்யும் பொழுது அவருடைய எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அவருடைய சித்தத்தை மாத்திரம் நம்ம செய்யும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அதிகாரங்களையும் ஸ்தோத்திரம் நமக்கு தரப்போகிறார். இதோ புதிய காரியங்களை செய்ய